வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளில் ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சூர்யா நடித்து வர மே மாதம் 1 ரிலீஸ் ஆக போகிற ரெட்ரோ அந்த படத்தோட அஃபிஷியலாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆடியோ லான்ச் மற்றும் டெய்லர் லான்ச் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்கக்கா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சிவகுமார் சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு வார்த்தையை விட்டு வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் பேசு பொருளாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா மாறி இருக்குது. சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை பார்த்திங்கன்னா இப்படி பேசலாமா, எல்லாம் தெரிஞ்ச மனுஷன், நல்ல இலக்கியம் தெரிஞ்ச மனுஷன் இப்படி பேசலாமா வைக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு வருத்தத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னென்னா, தமிழ் சினிமாவில் என் பையனுக்கு அப்புறம் என் பையனுக்கு முன்னாடி யாராச்சும் 6 பேக் வச்ச நடிகர்கள் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கா. அப்படி ஏன் அதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சார் வைக்கலையா, சுப்ரீம் சார் சரத்குமார் வைக்கலையா, ஏன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம விஷால் வச்சுருக்கா, அப்படி ஆர்யா வச்சுருக்கா, அப்படி பரத் வச்சுருக்கா, அப்படி விக்ரம் வச்சுருக்கா, அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் தனுஷ் வச்சுருக்கா, அப்படி பொல்லாதன் படத்தில் தனுஷ் வச்சுருக்கா, அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யா சார் மட்டும் வந்து பார்த்தா 6 பேக் வச்சுருக்கா அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா சொன்னது கொஞ்சம் கான்ட்ரவர்சி கிளப்பியிருக்குது. அது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அவர், பட் கொஞ்சம் ஓவராக பேசிட்டார் அப்படின்னு தோணுது. ஆனால் படத்தோட ட்ரெய்லர் லான்ச் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆடியன்ஸ் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டால் 2 விதமாக தான் வந்துருக்குது. மிக்சரான ரிவ்யூ தான் வருது. பரவாயில்லைங்கிற மாதிரியும் இருக்குது, ஓரளவுக்கு இப்போ சூப்பருங்கிற மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பரவாயில்ல பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஹைப்பை வந்து பார்த்தா கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இல்லை. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதிகமாக ஹைப்பை கிரியேட் பண்ணல. இந்த ட்ரெயிலும் பார்த்தா அதிகமாக ஹைப்பை கிரியேட் பண்ணல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு நிலவரம். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூர்யா வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாட்டு பாடியிருக்கா. அப்படி அந்த சூர்யா பாடின பாட்டுக்கு தான் நம்ம ஸ்ரேயா சரண் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சிவாஜி படத்தில் ரஜினிக்கு ஜோடிச்சுப்பாங்க ஸ்ரேயா, அவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட சூர்யா கூட இப்போ டான்ஸ் ஆடிக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அந்த பாட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா தியேட்டரில் வரும்போது நம்ம பார்க்க முடியும். அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா திடீர்னு சொன்னதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்ச்சியாக பண்ணாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஹைப்பு கிளப்பி இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் படமாகவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். படம் வந்தால் தான் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பேச போடலாமாகும். அதே மாதிரி ட்ரெயிலை வச்சு அவரோட படத்தை நம்ம எதுவும் பிளான் பண்ண முடியாது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஜிபியு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்லா தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்க்ரீன்ஸும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்துக்கு அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எதிர்பார்த்தோம் நல்லா போயிட்டு இருக்குது. அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இடையில எந்த படமும் வராதனால அந்த படத்துக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போனதுனால இடையில வந்து 2-3 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேலாம் வந்துச்சு. அந்த கவர்மெண்ட் ஹாலிடேலாம் வந்ததுனால படத்தோட கலெக்ஷன் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு. அடுத்த வாரம் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படம் வெளியே வருது. நம்ம வடிவேலு சார் சுந்தர் சி காம்பினேஷனில் கேங்கஸ் படம் வந்து பார்த்தா அடுத்த வாரம் வெளியே வருது. அந்த கேங்கஸ் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக அதிரி புதிரியாக இருக்குதாம்மா. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு அரை மாதத்துக்கு முன்னாடி வர வடிவேலு வந்து பார்த்தா ஒரு ரேடிக்கட்டை போட்டு வராமல் அந்த கேமெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலாக இருக்குது. தெரிக்க விட்டுருக்காங்க. சிரிச்சு வந்து பார்த்தா வயிற்றில் புண்ணாற அளவுக்கு வந்து பார்த்தா அந்த படம் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா தகவல் வந்துருக்குது. படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த தெரிஞ்சுக்கலாம். 24 ஏப்ரல் 24 படம் வருது. படம் வந்த உடனே அந்த படத்தை பார்த்துட்டு யாருக்கும் மனசு புண்படாமல் நடுநிலையான விமர்சனத்தை நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தா கொண்டு வருவோம். அதே மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தோன்றது நடுநிலையான விமர்சனத்தை கண்டிப்பாக நான் வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அதே மாதிரி நம்ம அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ எந்த படம் நடிச்சிக்கிட்டு இருக்கா, அப்படி அவர் அடுத்து முடிச்சு வந்து பார்த்தா எந்த படத்துக்கு போவார் அப்படின்னு பார்த்தா கேஜிஎஃப் சாப்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2027 எடுத்து 2029 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம புஷ்பா படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2027 எடுத்து 2029 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டுருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கே தெரியும், நேற்றுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா தக்லை படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தா வெளியே வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்லா தான் இருக்குது, கேட்குற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாணத்தில் வர பாட்டு போல். உங்களுக்கே தெரியும், கல்யாண பாட்டுனாவே நம்ம மணியத்தை வந்து பார்த்தோன்னா பின்னி பெடல் தருவார். ராவணன் ஆகட்டும், அலைப்பாயுதேவ் ஆகட்டும்,
அவரோட படத்தில் வந்து கூடிய எல்லா கல்யாண பாட்டையுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு மாதிரி கொண்டு வந்தோம் அப்படி. அதே மாதிரி தான் இந்த பாட்டி கொண்டு வந்திருக்கா அப்படி. பாடமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு நல்ல வரும், ஓரளவுக்கு எதிர்பார்ப்பாக தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நான் இந்த படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம், இந்த படத்துக்கான உசுரை கூட்டு நடிச்சிருக்கோம், இந்த படத்தில் வந்து பார்த்தா எவ்வளோ பண்ணோம், அங்கே ஷூட்டிங் பண்ணும்போது பார்த்து இந்த மாதிரி நடிச்சு அந்த மாதிரி நடிச்சுன்னு ராஜகோட்டை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு எழுச்சியானு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கமலுக்கு நன்றி, சிம்புக்கு நன்றி, அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி. எங்கள் நன்றி சொல்லிருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. இல்லை எல்லாத்துக்கும் மேலே மனிதர்களுக்கு தெரியாதா, கமலுக்கு தெரியாதா? நன்றி சொல்கிறதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்தணும். ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தா நன்றி மட்டுமே சொல்லிக்கிட்டு போயிருக்காங்க. படத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லலை. ஏதோ ஒன்றே ஒன்று வந்து பார்த்துக்கிட்டோன்னா மணிரத்னம் பாட்டி மட்டும் ஒரு சின்னதாக வந்து பார்த்தா ஒரு காமெடிக்காண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்போதைக்கு வந்து பார்த்தா சிரிப்பலை ஏற்படுத்தினாலும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக எதிர்பார்க்கல. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கே தெரியும், இப்போ நயன்தாரா வந்து பார்த்துக்கிட்டோன்னா மூக்குத்தி அம்மன் 2 அந்த படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா சுந்தர்சி வந்து பார்த்து படம் இயக்க போகிறா அப்படி. வேல்ஸோட தயாரிப்பில் அந்த படத்துலேயும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போதைக்கு நயன்தாரா தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹீரோயின்ங்கிற மாதிரி பார்த்தா ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த படம் அதாவது அரண்மனை வந்து பார்த்துக்கிட்டோன்னா மூக்குத்தி அம்மன் ஆரம்பிக்கும் போது நயன்தாராவுக்கும் ஒரு சுந்தர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஒரு கீரி பம்மா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சுந்தர்சியோட வைப்புக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மூத்தான மூவ் போயிட்டு இருக்கிறதுனால அடுத்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி வந்து பார்த்தா நயன்தாராவே அனுப்பியிருக்காரு, நயன்தாரா கூட வந்து பார்த்தா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி. அவரோட கடைசி ஷெடியூல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. அவரோட மொத்த சினிமா இதுவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா மே மாதம் 14ஆம் தேதி மே 14 அவரோட மொத்த சினிமாவோட ஷூட்டிங்கும் வந்து பார்த்தா முடிய போகுது. கடைசி நாள் ஷூட்டிங் அதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா தகவல் வந்திருக்குது. இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு போனனால சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கா அப்படி. அது எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கடைபிடிப்பாருன்னு தெரியல. ஆனால் அவரோட கடைசி நாள் ஷூட்டிங்கிறது மே 14 அப்படி தான் வந்து பார்த்தா ஒரு தகவல் வந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சோசியல் மீடியா ரொம்ப வந்து பார்த்தா பேசும்போது ஆனது ஆக்டர் ஸ்ரீநிதி. அவரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா டெல்லியிலிருந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா தயார்படுத்த இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ணிகிட்டு இருக்கா அப்படி. எல்லாருமே சொல்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அவர் வாய்ப்பே தரல அவர் மறண்டாருன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் மறக்கவே இல்லை. இன்றைக்கி வேணுமா என்னை வந்து பார்த்தா கமல் பெரிய டாக்டராக மதிக்கலாம், சூர்யாஸை பெரிய டாக்டராக மதிக்கலாம், கார்த்திக்கு சிம்பு உங்களாம் வந்து பார்த்தா என்னை பெரிய டாக்டர் மதித்து கூப்பிடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி என்னை வந்து பார்த்தா ஒரு டேரக்டராக என்னை மதித்து என் படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டது ஸ்ரீநிதி தான். என்னை டேரக்டராக மதித்து இருந்தால் தான் அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்றைக்குமே நன்றி கண்டுபட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லி அவரை வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்துகிற நிலைமையில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இவர் வந்து பார்த்தோன்னா மும்முரமாக இருக்கா அப்படி. என்ன தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கூலி படத்தோட ஷூட்டிங்கில் ஷெடியூலில் பிஸியாக இருந்தாலும் இதையும் வந்து பார்த்துக்கிட்டு தெளிவாக தான் இருக்கா அப்படி. இதை தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாருமே வந்து பார்த்தா கடைபிடிக்கணும், நன்றி மறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன தாழ்வான வேண்டுகோள். அடுத்து கடைசி நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆனைக்கட்டிங்கிற ஊர் கோவை பக்கத்தில் வந்து பார்த்தா ஆனைக்கட்டி இருக்குது. அங்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜெயிலர் 2 ஷூட்டிங் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மும்முரமாக போயிட்டுருக்குது. அந்த ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மும்முரமாக போயிட்டு இருந்தாலும் ஜெயிலர் 2க்கு அப்புறம் யாரை வச்சு நம்ம இவர் வந்து பார்த்துக்கிட்டு நெல்சன் பழக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஜெயிலர் 2க்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நெல்சன் வந்து பார்த்தா இயக்க போகிறாட்டா இவர் வந்து பார்த்தோன்னா இவர் ஜூனியர் என்டிஆர் வச்சா வந்து பார்த்தோன்னா அடுத்த படத்தை இயக்க போகிறா அப்படி. இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தெலுங்கு டேரக்டரும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா டிஸ்கஷனில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா தகவல் வந்து. ஏன்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் தெலுங்குனால அங்கே உண்டான மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அங்கே உண்டான கலைஞரத்தை பார்த்தா அவங்க சொல்கிறதுக்கு ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு தெலுங்கு டேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கதை விரிவாக்கத்துக்கு வந்து பார்த்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்குது. நல்ல விதமாக தெலுங்கு படம் எடுத்து அந்த படத்தை வெற்றி படம் ஆக்கிட்டார்னா தமிழ் தெலுங்கு அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அவரோட பாணியிலேருந்து நான் படம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டார்க் காமெடி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கையாள போகிறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. நல்லா மாதிரி நியூஸ் உங்களுக்கு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதை மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சினிமா சம்பந்த நியூஸ்களை
கண்டிப்பாக உங்களுக்கு அப்பப்போ தெரியப்படுத்துகிறேன். எனக்காண்டி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உதவியாக அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த திரை விமர்சன அமைச்சில், அதாவது தமிழ் சினிமா செய்திகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.